ஆக்சுவலாக சைலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதில் வருது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல வருது. அதாவது ஒரு ப்ராசஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் சைலத்தோடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஆக்சுவலா சைலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டெம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஸ்டெம்ல டிரான்ஸ்போர்ட் பாத்வே அல்லது வழித்தடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சைலம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கீழே இருந்து மேல போகும். சரிங்களா? ஆனா புலாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்தும் மேல போகும், மேல இருந்தும் கீழே வரும். ஸோ நமக்கு சைலத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேல மட்டும்தான் போகும். புலோயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா பை டைரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகும். கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, கேட்கலாம். அதே மாதிரி இதுல வந்து டூரிங் த வாஸ்குலரைசேஷன் பிளான்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன் ப்ரோகேம்பியம் அப்படிங்கிறாங்க. ப்ரோனா ஃபர்ஸ்ட், சரிங்களா? முதல்ல உருவாகக்கூடியதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரோகேம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபாலோடு பை ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி புளோயம், அதுக்கப்புறம் பிரைமரி சைலம் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து உருவாகும். முதல்நிலை புளோயம் மற்றும் முதல்நிலை சைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ஆர் ஆப்சன்ட் இன் கேமெட்டோபைட்டிக். ஏன்னா இதுல வந்து நமக்கு கேமெட்டோபைட்டிக் அப்படிங்கிற கேரக்டர் வந்தாலே நமக்கு என்ன கிடையாது, ரூட்டு, ஸ்டெம்மு, அதே மாதிரி லீஃப், இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே வராது. ஸோ இங்க வரக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா தேலஸ் அப்படிங்கிற கேரக்டர் மட்டும்தான் வரும். ஸோ இங்கெல்லாம் நமக்கு என்ன வராது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது வராது. ஆனா இங்க என்ன வரும் அப்படின்னா பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பொதுவா நமக்கு இருக்கும். அதே மாதிரி சைலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சைலாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வுட் அப்படின்னு சொல்லக்கூடியது, கட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது. இந்த டேர்ம் சைலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை முத ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா நாக்லி அப்படிங்கிறவங்க ப்ரப்போஸ் பண்றாரு. அதே மாதிரி the function of xylem is to conduct water and minerals, salt upward from the root, stem and leaves. சரிங்களா? கீழே இருந்து மேலே என்ன பண்ண போகுதுன்னா கொண்டு போகக்கூடியது. அதே மாதிரி ஒரு வலிமை தரக்கூடிய செல்லா, give the mechanical support, வலிமை தரக்கூடிய செல்லா இருக்கக்கூடியது அதுதான். for conduction of water, depth of protoplasm. சரிங்களா? நீரை வந்து கடத்துது. அதே மாதிரி death of protoplasm, dead tissue or mat develop from the water scare condition அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறந்த திசுக்களா இருந்தாலும் இங்க என்ன வேலை செய்யுது அப்படின்னா நீரை கடத்தக்கூடிய வேலை வந்து நமக்கு செய்யுது. அதே மாதிரி பேசிக் ஆர்ஜின் சைலம் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் இன்டு எப்படி பிரிச்சுக்கிறோம், பிரைமரி சைலம், செகண்டரி சைலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். பிரைமரி சைலம் வந்து எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய இப்படி இருக்குது அப்படின்னா இதுல வந்து நமக்கு இதுதான் கேம்பியம். இப்ப இந்த பகுதிக்கு பேரு கேம்பியம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா பிரைமரி சைலம் வந்து எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா இது வந்து ப்ரோ கேம்பியம், இதுவும் முதல்நிலை கேம்பியம். சரிங்களா? பிரைமரி சைலம் எதுல இருந்து உருவாகுதுன்னா ப்ரோ கேம்பியத்துல இருந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ சைலத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிவைடட் இன்டு டூ, புரோட்டோசைலம், மெட்டாசைலம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் நாம பிரிச்சுக்கிறோம். முதல்ல உருவாகக்கூடிய சைலத்துக்கு பேரு தான் புரோட்டோசைலம். ரெண்டாவதா உருவாகக்கூடிய சைலத்துக்கு பேரு தான் மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியதுக்கு பேரு புரோட்டோசைலம், ரெண்டாவது உருவாகக்கூடியதுக்கு பேரு தான் மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செல்ஸ் புரோட்டோசைலம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸ்மாலா இருக்கும் கம்பேர்ட் டு த மெட்டாசைலம். ஏன்னா மெட்டாசைலம் தான் பெருசா இருக்கும். இது வந்து நமக்கு புரோட்டோசைலத்தை விட மெட்டாசைலம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெச்சூர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்படி ஒரு தண்டு இருக்கு அப்படின்னா தண்டு பகுதியில இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியது புரோட்டோசைலம், அதுக்கடுத்து இப்படி ரெண்டாவது உருவாகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசைலத்தை விட பெருசா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியதுக்கு பேரு புரோட்டோசைலம், அடுத்து இங்க உருவாகக்கூடியதுக்கு பேரு
மெட்டாசைலம். சரிங்களா? ஸோ புரோட்டோசைலம் சின்னதா இருக்கும், மெட்டாசைலம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபீட்டல். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை பிரிச்சுக்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப புரோட்டோசைலம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா மையப்பகுதி நோக்கி, இங்க டயக்ராம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும். as is a metaxylem formed away from the center, அதாவது மையத்திலிருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி நோக்கி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எது ஒர்க் ஆகுது அப்படின்னா வாஷிங் மிஷினே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும் நமக்கு. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா மைய விலக்கு விசை. சரிங்களா? மைய விலக்கு விசை. வாஷிங் மிஷின் வந்து செயல்படக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லக்கூடியது. மைய நோக்கு விசை ஒண்ணு, மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. ஸோ ரெண்டு கான்செப்ட் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி செயல்படுது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழை நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரிஃபியூகல்னா என்னன்னு சொல்லிட்டு, சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா இந்த இடத்துல மைய விலக்கு விசை. ஏன்னா நமக்கு வாஷிங் மிஷின் செயல்படக்கூடிய தத்துவம் எதுனா மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதே சென்ட்ரிபீட்டல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா மைய நோக்கு விசை. ஸோ மையத்தை நோக்கி நமக்கு இது வளரும், இது மையத்தை வந்து பாத்தீங்கன்னா விலக்கி நமக்கு என்ன வரும் அப்படின்னா வளரும். ஸோ அவே ஃப்ரம் த சென்டர். சரிங்களா? ஸோ இது சைலம் எப்படி இருக்கு அப்படின்னா என்டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. அப்ப எப்பயுமே நம்ம வந்து இப்படி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்டெம்மு, இதெல்லாம் ரூட்டோட பார்ட், இது லீஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. லீஃப்ல பொறுத்த வரைக்கும் சைலம் எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ஆர் கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி லீஃப்ல எக்ஸ்ஆர் கண்டிஷன் அப்படின்னா இங்க ரூட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸ்ஆர் கண்டிஷன்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சைலம் ஸ்டெம்ல மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டார் கண்டிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன் இங்க மட்டும் என்டார் கண்டிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா தண்ணி வந்து வெளிப்பகுதியில வந்து எவாபரேட் ஆயிடும். இந்த எவாபரேட் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா என்டார் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் ஆஞ்சியோஸ்போமா இருந்தாலும் சரி, ஜிம்னோஸ்போமா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு என்டார் கண்டிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதே நமக்கு ப்ளோயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? லீப்ல பொறுத்த வரைக்கும் ப்ளோயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் என்டார் கண்டிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டெம்ல வரும்பொழுது ப்ளோயம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ஆர் கண்டிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதே போல ரூட்ல வரும்போது ப்ளோயம் என்ன பண்ணும் அப்படின்னா என்டார் கண்டிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும், உள்நோக்கி இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு ஆப்போசிட் கேரக்டர், இது மட்டும் பார்த்துங்க. ப்ளோயம் சைலம் எக்ஸ்ஆர்கா என்டார்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸ்டெம்ல பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து சைலம் வந்து உள்ளுக்குள்ள என்டார் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா முக்கியமான ஒரே காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நீராவி போட்டு தடை செய்யறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆகுது. அடுத்தது சென்ட்ரிபீட்டல் பொறுத்த வரைக்கும் புரோட்டோசைலம் ஃபார்ம்டு அவே ஃப்ரம் த சென்டர். சரிங்களா? அதாவது மைய நோக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம். அதாவது சென்டர் மீன்ஸ் நியர் த பெரிசைக்கிள் அண்ட் மெட்டாசைலம். ஏன்னா மெட்டாசைலம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம், கேட்கறதுக்கு. அதே மாதிரி சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்ஆர் கண்டிஷன் எதுல அப்படின்னா ரூட்ல இருக்கக்கூடியது.
ரூட்ல இருக்கக்கூடியது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சென்ட்ரிபியூட்டல் சென்ட்ரிஃபியூகல் ரெண்டுமே இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் போத் சைடு ஆஃப் த எலிமெண்ட்ஸ். இந்த டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் புரோட்டோசைலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரௌண்ட் பை த மெட்டாசைலம். இந்த கண்டிஷன் வந்து மீசார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா ரெண்டுமே. சரிங்களா? அந்த ரெண்டுமே இருக்கக்கூடியதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டுமே இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டோசைலம் மெட்டாசைலம் இங்க இருக்கு. ரெண்டு சைடுமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மீசார் கண்டிஷன் இது பொதுவாக வந்து எதுல இருக்கு அப்படின்னா பேரணிகளுடைய ரைசோம்ல வந்து நமக்கு இந்த சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு காணப்படுது. சரி, அடுத்தது செகண்டரி சைலம் ஆரிஜினேட் ஃப்ரம் த வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்றாங்க. சைலம் எலிமெண்ட்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல ஒரு 4 டைப்பா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது ட்ரக்கில்ஸ், வெசல் அல்லது ட்ரக்கியா, சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கைமா. இதுல சைலம் பேரன்கைமாங்கிறது மட்டும்தான் லிவிங். சரிங்களா? இது யூஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. இதுல நான் லிவிங் எது அப்படின்னா ட்ரக்கிட்ஸ், வெசல்ஸ், சைலம் ஃபைபர் எல்லாமே நமக்கு வந்து நான் லிவிங். அதே மாதிரி வெசல்ஸ் பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது ட்ரக்கிட்ஸ் அப்படிங்கிற நேம சொன்னது யாரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேர்ம் ட்ரக்கிட்ஸ் அப்படிங்கிறத சொன்னது சானியோ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டேர்ம் ட்ரக்கிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இதே டேர்ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சானியோ மரப்பட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைனஸ் பிளான்ட்ல சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ட்ரக்கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பிரிமிட்டிவ் இந்த கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சைலம். வாட்டரை நம்ம இது பண்ணக்கூடியதுல முதல் நிலையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ட்ரக்கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பேஸ் பண்ணி தான் ட்ரக்கியோபைட்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்போம். 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ட்ரக்கியோபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் ட்ரக்கியோபைட்டா அப்படின்னா டெரிடோஃபைட் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போர்ம், அப்புறம் ஆஞ்சியோஸ்போர்ம். இது மூணுமே எதுல வருது அப்படின்னா நமக்கு வந்து ட்ரக்கியோபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் அரேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது வந்து எப்படின்னா எலாங்கேட்டட் இந்த மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ லிக்னின் இருந்தாலே இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி இந்த முனை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். ட்ரக்கிட்ஸ் ஹேவிங் நேரோ லியூமன் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய செல் அறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். ட்ரக்கிட் ஜாயிண்ட் டுகெதர் ஃபார்ம் த எண்ட் டு ஃபார்ம் லாங் க்ரோ. இப்படி நீளமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். சரிங்களா? அதே மாதிரி ரூட் டு லீவ்ஸ் எது வரைக்கும் வளருது அப்படின்னா வேர்ல இருந்து இலை வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் வளரும். எது வழியா வளரும் அப்படின்னா வயா வந்து ஸ்டெம். அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் செப்டம். செப்டம் அப்படின்னா அங்கங்க குறுக்கு சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பிட்வீன் ஈச் டூ ட்ரக்கிட்ஸ், ரெண்டு ட்ரக்கிட்ஸ்க்கு நடுவுல சின்னதா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறுக்கு சுவர் மாதிரி அமைப்பு காணப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு இது ஒரு ட்ரக்கிட்ஸ், அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரக்கிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ட்ரக்கிட்ஸ்க்கு நடுவுல வந்து இப்படி சின்னதா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறுக்கு சுவர் மாதிரி அமைப்பு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறுக்கு சுவர்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். ஸோ வாட்டர் மூவ் ஃப்ரம் ஒன் ட்ரக்கிட்ஸ் டு அனதர் ட்ரக்கிட்ஸ் த்ரூ த பிட்ஸ். சரிங்களா? இந்த ட்ரக்கிட்டுகள்லாம் எதனால இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளால என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இணைந்து காணப்படும். சரிங்களா? ஸோ பிட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது ஒரு ட்ரக்கிட்ஸ், இது ஒரு ட்ரக்கிட்ஸ், மொத்தம் ரெண்டு ட்ரக்கிட்ஸ். இந்த ரெண்டு ட்ரக்கிட்ஸுக்கு நடுவுல இங்க வந்து என்ன பண்ணணும்னா செல் அறை அப்படின்னு சொல்ல, அதாவது என்னன்னா செப்டம் குறுக்குச்சுவர் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். இந்த இடத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிட்ஸ் குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது.
அதே மாதிரி டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் செப்டம் லியூமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது தொடர்ச்சியா இல்லாம நமக்கு வந்து தொடர்ச்சியற்ற முறையில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு இந்த குறுக்குச்சுவர் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ட்ரக்கீட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா லிக்னின் இதுக்குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. லிக்னின் இருந்தாலே நமக்கு தெரியும் டெட் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ இதுல வந்து நமக்கு பிட்ஸ் ஆர் நான் லிக்னிஃபைடு ஏரியா ஆன் லிக்னிஃபைடு வால். சரிங்களா, இந்த பிட்ஸ் இந்த குழிகள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து என்ன இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம பிட்ஸ் ஆர் நான் லிக்னிஃபைடு ஏரியா ஆன் லிக்னிஃபைடு வால். சரிங்களா, இந்த இடத்துல குழிகள் இருக்கு அப்படின்னா இப்ப இப்படிதான் வந்து குழிகள்னு வச்சுங்க. இதுல இப்படி வெளிப்புறம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வெளிப்புறத்துல என்ன இருக்கலாம் அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற பொருள் இருக்கலாம். ஆனா இந்த உள்ளுக்குள்ள மட்டும் என்ன இருக்காது அப்படின்னா சென்ட்ரல் சைட் இந்த மாதிரி இடத்துல மட்டும் நமக்கு லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து இருக்காது. அதே மாதிரி யூசுவலி ப்ராடர் பீட்ஸ் பிரசன்ட் இந்த எண்ட் வால் ஆஃப் த ட்ரக்கெட்ஸ். சரிங்களா, நல்ல அகலமான குழி போன்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா அதோடைய ட்ரக்கெட்ஸோடைய எண்டு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிட்ஸே நமக்கு எங்க ஜாயின் ஆகுதுன்னா ரெண்டு ட்ரக்கெட்ஸுக்கு நடுவுல தான் பிட்ஸ் அப்படிங்கிற அமைப்பே நமக்கு வருது. அதே மாதிரி மேக்சிமம் பார்டர் பிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்ட் இன் ட்ரக்கெட்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போர்ம். சரிங்களா, அதாவது மேக்சிமம் வந்து நமக்கு இந்த கிளைத்த குழிகள் பார்டர் பிட்ஸ் அப்படின்னா கிளைத்த குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதுல காணப்படுது அப்படின்னா ஜிம்னோஸ்போர்ம் பிளான்ட்ல காணப்படுது. மேக்சிமம் டெபாசிஷன் ஆஃப் லிக்னின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்டட் என்ன டைப் அப்படின்னா பிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்ல தான் அதிகப்படியான லிக்னின் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே போல ஆனுலார் அண்ட் ஸ்பைரல் டைப் ஆஃப் லிக்னின் வந்து ஃபவுண்ட் இன் புரோட்டோசைலம். எதுல காணப்படுது அப்படின்னா ஆனுலார் ஸ்பைரல் டைப்ல வந்து நமக்கு புரோட்டோசைலத்துல இருக்கு. ரெட்டிகுலேட்டட் பிட்டட் பொறுத்த வரைக்கும் மெயின்லி டைப் ஆஃப் லிக்னின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாசைலத்துல இருக்கு. இப்ப இது ரெட்டிகுலேட்டட் டைப் இது ஒண்ணு. ஓகேங்களா, அதே மாதிரி ஆனுலார் டைப் ஒண்ணு யூனிட்டிகுலேட்டட் ஒண்ணு, அதுக்கப்புறமேட்டு பிட்டட் இங்க இருக்குது இல்லைங்களா குழி போன்ற அமைப்பு. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுலையும் இந்த ரெண்டுலையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்னின் எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னா இது ரெண்டுலையுமே லிக்னின் பொறுத்த வரைக்கும் மெட்டாசைலம் அதாவது உள்பகுதியில தான் காணப்படும். ஏன்னா மெட்டாசைலம் வந்து உள்பகுதியில தான் இருக்கும். ஸோ மெட்டாசைலம் இருக்கக்கூடிய பகுதியில தான் காணப்படுது. இதே ஆனுலார் இங்க இருக்கு பாருங்க, ஆனுலார் இது ஸ்பைரல். இது ரெண்டு டைப்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்னின் எங்க காணப்படுது அப்படின்னா புரோட்டோசைலம் இருக்கக்கூடிய பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா, சோ இது நினைப்பு வச்சுக்கங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அதே மாதிரி மெட்டாசைலம் ட்ரக்கெட்ஸ் ஆஃப் தெரடோஃபைட் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிஃபார்ம் ஸ்டேஜ்ல ஆக்சுவலா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏணி அப்படின்னு சொல்லக்கூடிய லேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது வந்து நமக்கு எந்த பிளான்ட்ல காணப்படுது அப்படின்னா பொதுவா டெரிடோஃபைட் தாவரங்கள்ல இது காணப்படுது. டெரிடோஃபைட் தாவரங்கள்ல வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா இது காணப்படுது. இதுவும் எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னா இது மெட்டாசைலம். ஆக்சுவலா இது வந்து மெட்டாசைலம். ஆனுலார் ஸ்பைரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுலயுமே நமக்கு புரோட்டோசைலம். லிக்னின்ங்கிறது என்ன காணப்படுதுன்னா புரோட்டோசைலம். ஸ்கிரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மெட்டாசைலம். ரெட்டிகுலேட்டட்லயும் பிட் டைப்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுல காணப்படுது நமக்கு இதுலயும் நமக்கு மெட்டாசைலம் பகுதியில தான் காணப்படுது. இதுல எதுல காணப்படுதுன்னா மெட்டாசைலம். ஸோ மூணு இதுல மெட்டாசைலத்துல இருக்குதுங்க. ரெட்டிகுலேட்டட், பிட்ஸ் டைப்பு, ஸ்கிலரிஃபார்ம். ஆனுலார் ஸ்பைரல்ல மட்டும் என்ன பண்ணுதுன்னா புரோட்டோசைலத்துல மட்டும் என்ன காணப்படும்னா லிக்னின் அப்படிங்கிற பொருள் காணப்படும். ஸோ இதை நினைப்பு வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் சார், அடுத்தது வெசல். அடுத்தது வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா
மிக முக்கியமான ஒண்ணு. இந்த வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஜிம்னோஸ்போர்ம் தாவரங்கள்ல வந்து இருக்காது. ஆனா எக்ஸெப்ஷன் இந்த நீட்டம், வெல்விச்சியா, எபிட்ரா இந்த மாதிரி தாவரங்கள்ல மட்டும் என்ன பண்ணும்னா வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். சரிங்களா? வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இதுல பொறுத்த வரைக்கும் வெசல்ஸ் நம்பர் ஈச் இதுலயும் என்ன பண்ணும் அப்படின்னா லிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. லியூமன் வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ட்ரக்கிட்ஸ் அமைப்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து வெசல்ஸோட அமைப்பும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ட்ரக்கிட்ஸ் அண்ட் எண்ட் வால் பர்பரேட்டட் இன் டிரான்ஸ்வர்ஸ் செப்டம். அப்ப ஒரு கிடைமட்டமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறுக்கு உச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்ட். இதுல வந்து 2 வெசல் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுலதான் நமக்கு என்னதுன்னா போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப போரஸ்னா என்னன்னு கேட்பாங்க. இப்ப இதுதான் வெசல்ஸ்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வெசல்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த வெசல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு வாட்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய வேலையை டியூப்லைட் ஸ்ட்ரக்சர் தான். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து பெரிய லார்ஜ் கேவிட்டி இருக்கும். இந்த கேவிட்டி செல் அறை. இது ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற பொருள் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ லிக்னிஃபைடு என்ன வால் அப்படின்னா லிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வால் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இங்க லிக்னின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. லியூமன் வெசல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அகலமா காணப்படும். சரிங்களா? நீங்க ட்ரக்கிட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இங்க எப்படி காணப்படும் அப்படின்னா கொஞ்சம் அகலமா காணப்படும். The tracheids and end wall perforated transverse septum option between the two vessel elements. சரிங்களா? அந்த குறுக்கு சுவர்னு சொல்லக்கூடியது 2 வெசலுக்கும் நடுவுல இருக்காது. ஆனா ட்ரக்கிட்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அந்த குறுக்கு சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அமைப்பு பார்த்தோம். அப்ப இது ஒரு வெசல். அதே மாதிரி இங்க கீழே ஒரு வெசல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு வெசல் போடுறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன கிடையாதுன்னா குறுக்குச்சுவர் போன்ற அமைப்பு கிடையாது. இங்க அதுக்கு பதிலா என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். சரிங்களா? போரஸ் நான் போரஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். போரஸ் இருந்தா இதுக்கு பேரு ஆஞ்சியோஸ்போர்ம் பிளான்ட். அப்ப எக்கனாமிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா போரஸ் வுட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். ஆஞ்சியோஸ்போர்ம் பிளான்ட்ல என்ன கிடையாதுன்னா போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த போரஸ்னால என்ன யூசஸ் அப்படின்னா எக்கனாமிக்கலா ஒரு பிளான்ட்டை வந்து நம்மளால எவ்வளவு ஸ்லைஸா வேணா என்ன பண்ண முடியும்னா கட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ் பண்றோம். அப்புறம் போரஸ் வுட் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போர்ம்ல இருக்கிறது போரஸ் வுட், ஜிம்னோஸ்போர்ம்ல இருக்கிறது நான் போரஸ் வுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர் மோர் கேப்பபிள் ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ட்ரக்கிட்ஸ். என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கிட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது அதிகப்படியான தண்ணியை யாருனால கொண்டு போக முடியும்னா வெசல்ஸ்னால கொண்டு போக முடியும். சரிங்களா? ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த செல் கேப் வந்து பெருசா இருக்கு. ஸோ ட்ரக்கிட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது வெசல்ஸ் வந்து அதிகப்படியான நீரை கடத்தும். அப்ப ஜிம்னோஸ்போர்ம் அதிகப்படியான நீரை கடத்துமா, ஆஞ்சியோஸ்போர்ம் அதிகப்படியான நீரை கடத்துமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆஞ்சியோஸ்போர்ம் தான் அதிகப்படியான நீரை என்ன பண்ணுது அப்படின்னா கடத்துது. சுற்றி த பிரசன்ஸ் ஆஃப் பர்பரேட்டட் எண்ட். இதுலயும் என்ன காணப்படுதுன்னா இங்க ஒரு மழுங்கிய முனை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. வெசல்ஸ் ஒர்க் ஆஸ் அ பைப்லைன் டூரிங் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு பைப்லைன் மாதிரி இருக்கு. வெசல்ஸ் கண்டெய்னிங் சிம்பிள் பீட்ஸ், தட் இஸ் a lateral wall. திக்னிங் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ட்ரக்கிட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 5 டைப்புமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெசல்ஸ்லயும் சேமா இருக்கும். வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு. எபிட்ரா, நீட்டம், வெல்விச்சியா இந்த பீசஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வெசல்ஸ் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ஜிம்னோஸ்போர்ம் தாவரம். வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்போர்ம் தாவரம். வெசல்ஸ் ஆப்சன்ட் இன் சம் ஆஞ்சியோஸ்போர்ம் பிளான்ட்ல வந்து என்னன்னா வெசல்ஸ் இல்ல. அதாவது ட்ரசினா, யுக்கா,
ஆஸ்னரிஸ், ட்ரைமஸ். இதுல அந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு காணப்படும் ட்ரெசினா யுக்காவில எல்லாம் மோனோகாட் பிளான்ட் இது. அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போம் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வெசல்லெஸ் ஆஞ்சியோஸ்போம் இதுதான் நமக்கு வந்து கேட்ட கொஸ்டின். இன்ட்ரேசி, டெட்ராசென்ட்ரேசி, ட்ரைகோசென்ட்ரேசி இதுதான் நமக்கு 2021 பிஜி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வெசல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டெட் சின் டைப் சொல்றாங்க. சின் சைட்னா ஒட்டியே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? சின் சைட்னா செல் விச் இஸ் ஃபார்ம்டு ஃபியூசன் ஆஃப் த செல், இணைந்த செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது சைலம் ஃபைபர்ஸ். சைலம் ஃபைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா இது வந்து நமக்கு டெட் செல்ஸ். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ப்ரொவைட் டு த ஸ்ட்ரென்த், மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு செய்யும். சரிங்களா? அதே மாதிரி இது ரொம்ப அதிக அளவு எங்க காணப்படுதுன்னா இரண்டாம் நிலை சைலத்துல தான் நமக்கு வந்து சைலம் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமா காணப்படுது. அடுத்தது சைலம் பேரன்கைமா. இதை பொறுத்த வரைக்கும் செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அதே மாதிரி இது என்னன்னா ஸ்டோர், ஸ்டார்ச், ஃபேட் அண்ட் டேனின். ஏன்னா நமக்கு வந்து இதுல ஒன்ல இது மட்டும்தான் லிவிங். மொத்தம் 4 இதுல இது ஒண்ணுதான் லிவிங், மற்றது எல்லாமே என்ன டெட் செல்ஸ். அதனால இதுல என்ன இருக்கு அப்படின்னா செல்லுலோஸ் இருக்கு, ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலை, ஃபேட்டு, டேனின் இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணுது அப்படின்னா செய்யுது. ஸோ இதுவும் என்ன வேலையை செய்யுதுன்னா ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். சரிங்களா? நீரை கடத்தக்கூடிய பணியை என்ன பண்ணுது அப்படின்னா செய்யுது. எந்த பகுதியில செய்யுதுன்னா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் பெரிபரல் பார்ட் ஆஃப் த ஆர்கன். பெரிபரல் அப்படின்னா வெளிப்பகுதியில நீரை வந்து எங்க கடத்துது அப்படின்னா வெளிப்பகுதியில நீரை கடத்துது. அதே மாதிரி ஸ்டோர் மெட்டீரியல், ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணுது, ஃபேட்டு மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது. இதுலயும் என்னது அப்படின்னா நமக்கு குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். ஹைட்ரோம் லெப்டோம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு ஆக்சுவலா பாலிட்ரேக்கத்திலேயே நமக்கு இந்த வார்த்தை வந்துடும். சரிங்களா? ஹைட்ரோம் லெப்டோம் அப்படிங்கிற வார்த்தை. ஹைட்ரோம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா சைலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் ஹைட்ரோம். இதே லெப்டோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புளோயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் லெப்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நமக்கு எங்க வந்துருது அப்படின்னா பாலிட்ரைக்கமாடைய அதாவது பிரியோஃபைட்டோட எண்ட்லயே நமக்கு இந்த வார்த்தை வந்துடும். சரிங்களா? அதாவது சைலம் கிடையாது, சைலா மாதிரி. சரிங்களா? லெப்டோம்னா புளோயம் கிடையாது, புளோயம் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து வந்துடும். ஸோ ஹைட்ரோம் பொறுத்த வரைக்கும் ட்ரக்கிட் அண்ட் வெசல்ஸ் இஸ் கலெக்டிவ்லி நோன் as the வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் அல்லது ஹைட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹைட்ரோம்ங்கிற வார்த்தை வந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ட்ரக்கிட்ஸ் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பிரிச்சு பார்க்க முடியாது. சரிங்களா? இதை வந்து நமக்கு கண்டுபிடிச்சது வந்து அதாவது ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஆபர்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது புளோயத்தோட கேரக்டர். புளோயம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து நமக்கு காயின் நார்மலி மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல். ஸோ த லீவ் அதர் பிளான்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆர்கன் அண்ட் க்ரோயிங் ரீஜன். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி பகுதி இருக்கோ அங்கே கொண்டு போகும். இதோடைய டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பை டைரக்ஷன், மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலே என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு போகும். சரிங்களா? அதே மாதிரி பேசிக்கா ஆர்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளோயம் கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரி. அதாவது எப்படி செயலத்துல நம்ம இது பண்ணோமோ அதே மாதிரி பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கலாம். பிரைமரி புளோயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேம்பியம், செகண்டரி புளோயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணுது உருவாகுது. ஏன்னா அங்க நம்ம பார்க்கும்போது புரோட்டோசைலம் மெட்டாசைலம் பார்த்தோம். அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் எப்படி இருக்கும் புரோட்டோப்ளோயம் மெட்டாப்ளோயம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் காணப்படும். ஸோ இங்கேயும் புரோட்டோப்ளோயம் மெட்டாப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கும். புரோட்டோப்ளோயம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா சியூ டியூபிட்ட தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மெட்டாப்ளோயத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சியூ டியூப் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடியதுல வந்து புரோட்டோப்ளோயம் மெட்டாப்ளோயம் பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம கான்செப்ட் பிரகாரம் இப்படி பிரிச்சுட்டோம்னா புரோட்டோப்ளோயம் இங்க இருக்கக்கூடியது மெட்டாப்ளோயம்.
புளோயம். இதுல எதுல வந்து அகலமான சீவ் டியூப் காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்க மெட்டாப்ளோயத்துல இருக்கக்கூடியதான் வந்து அகலமான இந்த சீவ் டியூப் வந்து காணப்படுது. சரிங்களா? இப்ப சீவ் டியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து முக்கியமா என்ன இருக்கு அந்த இடத்துல, இந்த சீவ் எலிமெண்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதாவது நியூக்ளியஸ் அற்றது எதுனா ரெண்டே தான் நியூக்ளியஸ் அற்றது. ஆர்பிசி ஒன்று, சீவ் எலிமெண்ட்ஸ் ஒன்று. இது ரெண்டுலையுமே என்ன இருக்காதுன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது. இருந்தாலும் இது உணவு கடத்தக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செய்யுது. அதே மாதிரி நமக்கு இதுல நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு 4 டைப்பா பிரிச்சுக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது சீவ் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். சீவ் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா பிரிப்போம். இந்த சீவ் எலிமெண்ட்ஸ் தான் எப்படி பிரிக்கிறோம்னா சீவ் செல்ஸ், சீவ் டியூப்னு பிரிக்கிறோம். சீவ் செல்ஸ்னா ஜிம்னோஸ்போம் அண்ட் டெரோஃபைட்ல இருக்கும். சீவ் டியூப் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ரெண்டுலுமே என்ன கிடையாது அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. நியூக்ளியஸ் கிடையாது. சரிங்களா? இந்த சீவ் எலிமெண்ட்ஸ் முத கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. சீவ் செல், சீவ் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லிவிங் தின் வால்டு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புளோயம் பேரன் கைமா மட்டும்தான் டெட் செல்லா இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா லிவிங் செல்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி மெச்சூர் சீவ் டியூப்ல என்ன கிடையாதுன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. So E-nucleated. Central vacuole present each cell cells sieve tube element. Central vacuole பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அமைப்பு இருக்குன்னா அந்த மைய பெருசா வாக்கியூல் இருக்குது இல்லைங்களா, sieve cells இருக்கு, sieve tube அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். Angiosperm plant பொறுத்த வரைக்கும் tube elements are arranged with their end to form sieve tube. சரிங்களா? ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் சீவ் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சீவ் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா ஆப்ளிக்யூ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆப்ளிக்யூன்னா சாய்வான அப்படின்னு அர்த்தம். ஆப்ளிக்யூன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாய்வான அப்படின்னு சொல்லக்கூடியது. டிரான்ஸ்ஃபர் டு த பர்பரேட்டட் செப்டா. நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு இணையான குறுக்குச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுது. இஸ் பிரசன்ட் பிட்வீன் த டூ சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ். இது எங்க காணப்படுதுன்னா ரெண்டு சீவ் டியூபுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. சரிங்களா? இப்ப இதுல வந்து இப்படி ஒரு சீவ் டியூப்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு சீவ் டியூப், இங்க ஒரு சீவ் டியூப் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சின்ன சின்னதா துளைகள் மாதிரி அமைப்பு காணப்படும். இந்த மாதிரி இந்த துளைகள் வழியா தான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா மெட்டீரியல் எல்லாமே வந்து நமக்கு இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இங்க ஒரு சி டியூப், இங்க ஒரு சி டியூப், இதுக்கு ரெண்டுக்கும் என்ன காணப்படுதுன்னா சின்ன சின்ன போர்ஸ் இருக்கு. இந்த துளைகள் வழியா தான் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது வழியா தான் இந்த துளைகள் வழியா தான் போகுது. ஸோ துளைகள் வந்து முக்கியமான ஒண்ணு. துளைகள் இருந்தாதான் அதுக்கு பேர் என்னன்னா பாரஸ் ஃபுட் அப்படின்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல சி பிளேட் ஆப்ளிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சாய்வா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து நமக்கு இந்த கேலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன ஆகுது அப்படின்னா டெபாசிட் ஆகுது. எப்ப டெபாசிட் ஆகும் அப்படின்னா டிராப்பிங் சீசன், அதாவது இலையுதிர் காலங்களில். சரிங்களா? இந்த தண்டு பகுதியில என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இலையுதிர் காலத்துல இலை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் உதிர்க்கணும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த துளை எல்லாம் மூடிடும். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா மூடிடும். இந்த துளையில வந்து என்ன படிஞ்சிடும் அப்படின்னா நமக்கு வந்து கேலோஸ் அப்படிங்கிற பொருள் வந்து நமக்கு படிஞ்சிடும். அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்தடுத்து வாட்டரை கண்டக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த சீவ் பிளேட் எதனால பாதுகாக்கப்படுது அப்படின்னா கேலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளால நமக்கு என்ன பண்ணுது பாதுகாக்கப்படுது. அதே போல பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலை யார் செய்யறாங்கன்னா கேலோஸ் தான் செய்யுது. அதே மாதிரி கேலோஸ் பொறுத்த வரைக்கும் டிசால்வ் டூரிங் த ஸ்ப்ரிங் சீசன். எந்த டைம்ல கரையும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது
கேலோஸ் என்சைம் வந்து நமக்கு வசந்த காலம் தண்ணி நல்லா கிடைக்குது அப்படிங்கிற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா கரைஞ்சிரும். ஸோ இது வந்து கேலோஸ் பீட்டா 1,3 குளுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். இந்த பொருளை என்ன பண்ணுது நமக்கு கரைஞ்சி அதுக்கு வந்து வழியை விட்டுருது. அப்ப அந்த துளை வழியா என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் ரெகுலரா தண்ணி வந்து நமக்கு போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது ஜிம்னோஸ்போம்ல, டெடோஃபைட்ல, ஆஞ்சியோஸ்போம் எல்லாத்துலயுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். சீவ் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த இந்த ஸ்போர் நினைப்பு வச்சுங்க. அந்த போருங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே ஆஞ்சியோஸ்போம்ல தான் இருக்கும். சீவ் செல்ஃப் அந்த சீவ் பிளேட் த லேட்டரல் வால். இதுவும் என்ன வேலை செய்யுதுன்னா கண்டக்ஷன் ஆஃப் த ஃபுட். அதுவும் எப்படின்னா ஜிக்ஜாக் இந்த மெத்தட்ல வந்து என்ன பண்ணுன்னா செய்யும். அதே மாதிரி ஆனா ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா இப்படி நேரா தான் நமக்கு அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். சரிங்களா? இதே வந்து ஜிம்னோஸ்போம்ல டெடோஃபைட்லயும் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணக்கூடியது எப்படின்னா ஜிக்ஜாக்கா. ஆனா ஆஞ்சியோஸ்போம்ல மட்டும் எப்படின்னா நேரா எஃபிஷியண்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி சீவ் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீனுக்கு என்ன பேர் அப்படின்னா பி புரோட்டீன், புளோயம் புரோட்டீன். இதை நம்ம வச்சுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து புளோயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பை டைரக்ஷன். Sieve tube is an example of living enucleated. நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்காது. அதே மாதிரி மோஸ்ட் லைக் ஃபங்க்ஷன் பி புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யுது அப்படின்னா சீலிங் மெக்கானிசம். சரிங்களா? காயம் ஏற்படும் பொழுது அதுல உள்ளுக்குள்ள பாக்டீரியாவோ மற்ற வைரஸ் இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளா நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பி புரோட்டீனை பயன்படுத்துறோம். சரிங்களா? இப்போ பி புரோட்டீன் வச்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள எந்த ஒரு பாக்டீரியா இதெல்லாம் எதுவுமே வர முடியாது. இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டை தடுக்கக்கூடியது. அடுத்தது கம்பேனியன் செல். சரிங்களா? இந்த கம்பேனியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு ஆஞ்சியோஸ்போம்ல மட்டும்தான் கம்பேனியன் செல்ஸ் இருக்கும். ஜிம்னோஸ்போம் தாவரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேனியன் செல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு செல் இருக்கு. அதுக்கு பேரு தான் அல்புமினஸ் செல். அப்ப இந்த அல்புமினஸ் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுல காணப்படுறது? ஜிம்னோஸ்போம் தாவரங்கள்ல இந்த அல்புமினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் காணப்படும். இது எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இது வந்து கம்பேர் டு த கம்பேனியன் செல். சரி, இதுவும் என்ன வேலை செய்யுது அப்படின்னா இதுவும் வந்து ஃபுட் மெட்டீரியலை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது செய்யும். சரிங்களா? எப்பயுமே இந்த சீவ் டியூபும் கம்பேனியன் செல்லும் அதாவது சிஸ்டர்ஸ் மாதிரி. சரிங்களா? இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிஸ்டர்ஸ் மாதிரி. சரிங்க? ரெண்டுமே இருந்தா தான் ஃபங்க்ஷன் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல நமக்கு வந்து இங்க இருக்கிற சீவ் டியூப்ல வந்து என்ன கிடையாதுன்னா நியூக்ளியஸ் கிடையாது. ஆனா கம்பேனியன் செல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து கம்பேனியன் செல்ஸ்ல இருக்கும். ஸோ இதில் ஏற்படக்கூடிய இந்த சீவ் டியூப்ல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பேனியன் செல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, கேட்கலாம். சரிங்களா? சீவ் டியூப்ல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பேனியன் செல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பேனியன் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமேட்டஸ் செல் which are closely associated to the sieve tube elements. நான் ஏற்கனவே சொல்றேன் ரெண்டுமே co-sisters. இவர் இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம இவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருப்பாங்க. எதுல கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய குழிகள் பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த குழிகள் மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சீவ் டியூப். இது வந்து சீவ் டியூப். இங்க இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது கம்பேனியன் செல். ஸோ இதுக்கு பக்கத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வரிசையா குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கும். ஸோ இந்த குழிகள் மூலியமா தான் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த சீவ் டியூப் எலிமெண்ட்ஸும் கம்பேனியன் செல்ஸும் எது மூலியமா கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா பிட்ஸ் மூலியமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கனெக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? சரி, அப்ப இதுக்கு பொதுவான ஒரு லாங்கிடியூடினல் வால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது
இங்க இருக்கு. அப்ப இதுதான் வந்து பொதுவான ஒரு லாங்கிடியூடினல் வால். CUT elements வந்து பாத்தீங்கன்னா companion cell originated together, both of them originate to the single mother cell. இது ஒண்ணு முக்கியம். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா sister cells அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த CUT elements-உம் companion cells-உம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அம்மா தான். So same mother. சரிங்களா, ஒரே மதர் தான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒட்டி பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள். ஆனா என்ன இல்ல, சியூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் இல்லை. கம்பேனியன் செல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதயம் சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கு. அதனால அந்த சியூடியூப்ல இருக்கக்கூடிய கம்பேனியன் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, சியூடியூப்ல ஏற்படக்கூடிய பிரஷர் எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இங்க இந்த பாயிண்ட் பாருங்க, கம்பேனியன் செல் மெயின்டைன் த பிரஷர் கிராஜுவன்ட் இன் சியூடியூப், ஃபங்க்ஷன் சியூடியூப் இர்ரெகுலேட்டட் பை த கம்பேனியன் செல். சரிங்களா, அங்க என்ன பிரச்சனைனாலும் சரி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காக யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னா கம்பேனியன் செல்ஸோட நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இதயம் இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு இதயம் இல்லை. ஓகேங்களா, அப்ப இதயம் இருக்கக்கூடிய அந்த கம்பேனியன் செல் இந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சியூடியூபையும் சேர்த்து என்ன பண்ணிக்குது, பாத்துக்குது. சரிங்களா, ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சர்வே ஆகுது. அடுத்தது கம்பேனியன் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபவுண்ட் இன் ஆஞ்சியோஸ்போர்ம். எக்ஸப்ஷன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோபைலா அப்படின்னு சொல்லக்கூடியதுல மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு கம்பேனியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்சென்ட். அதே மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் த செல் வந்து பாத்தீங்கன்னா attached to the cell gymnosperm and pteridophyte. இதுல கம்பேனியன் செல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எங்க இருக்காதுன்னா இந்த ஜிம்னோஸ்போர்ம்லயும் டெரிடோஃபைட்லயும் இருக்காது. சரிங்களா, அதுக்கு பதிலா இதுல என்ன காணப்படுது, அல்புமினஸ் செல்கள் அல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் காணப்படும். இதுவும் இது வரைக்கும் நமக்கு கேட்டதில்ல, கேட்கலாம். அடுத்து phloem fiber. Fiber which is are present in phloem are called the past fibers. phloem fibers க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா past fibers. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எதுல இருக்காதுன்னா பிரைமரி phloemத்துல இருக்காது. ஓகேங்களா, செகண்டரி phloemத்துல தான் நமக்கு என்ன பண்ணோம்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபைபரோட முக்கியமான வேலை, ஏன்னா இது மட்டும்தான் டெட் செல்ஸ். phloemத்துல ஒரே ஒரு டெட் செல் இது மட்டும்தான். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க செய்யறாங்க. இது வந்து செல்ஸ்லயும் இருக்கும், சியூடியூப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா phloem fiber அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அடுத்து phloem parenchyma பொறுத்த வரைக்கும் இது வந்து பொதுவான ஒண்ணுதான். இதுல பொறுத்த வரைக்கும் அடர்த்தியான நியூக்ளியஸ் இருக்கும், அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியா தான் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது கனெக்ட் பண்ணிக்கிறாங்க through the plasmodesmata. சரிங்களா, இதை நினைப்பு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது லிவிங் செல்ஸ் தான். இது வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையும் செய்யுது. எதை ஸ்டோர் பண்ணுதுன்னா ரெசின், லாட்டெக்ஸ், மியூசிலேஜ் எல்லாத்தையுமே, மியூசிலேஜ்னா வளவளப்பான பொருட்கள், இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணுது. மெயின் ஃபங்க்ஷன் phloem parenchyma வந்து கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் இன் ரேடியல் டைரக்ஷன். சரிங்களா, என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா நமக்கு ரேடியல் டைரக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அதே மாதிரி இது வந்து எதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. phloem parenchyma பொறுத்த வரைக்கும் மோனோகாட்ல இருக்காது. இதை நோட் பண்ணுவீங்க. எதுல இருக்காது அப்படின்னா இந்த phloem parenchyma மோனோகாட்ல இருக்காது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேடியல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கதிர்கள் போன்ற அமைப்பு இருக்கும். எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரை வழி அந்த மாதிரி சொல்லலாம், ஆர சமச்சீர். நமக்கு வந்து ரேடியல்னு சொல்லக்கூடியது ரூட்ல வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்.
இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரேடியல் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி வர மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ரேடியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியிலிருந்து எல்லா பக்கமும் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யும். சரி, இது பொதுவா நமக்கு வந்து லெப்டோம் அப்படிங்கிற நம்ம பேர் சொல்லுவோம். சரிங்களா? புளோயத்துக்கு வந்து ஆரம்பத்துல பேர் என்ன அப்படின்னா லெப்டோம். இதுல வந்து நமக்கு sieve cells and sieve tube. sieve cellsனா இது வந்து ஜிம்னோஸ்போம்ல இருக்கும், டெரிடோஃபைட்ல இருக்கும். sieve tube அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். புளோயம் பேரன்கைமா எதுல இல்லைன்னா மோனோகாட்ல வந்து பிரைமரி புளோயம் டைகாட் பிளான்ட், மோனோகாட் பிளான்ட் அண்ட் பிரைமரி புளோயம் ஆஃப் டைகாட் பிளான்ட்ல வந்து நமக்கு என்ன இருக்காதுன்னா புளோயம் பேரன்கைமா இருக்காது. சரிங்களா? பொதுவா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மோனோகாட் பிளான்ட்ல இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஆனா அதே மாதிரி பிரைமரி புளோயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா டைகாட் பிளான்ட்ல வந்து என்ன இருக்காதுன்னா புளோயம் பேரன்கைமா அப்படிங்கிறது இருக்காது. மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கும். அதே மாதிரி புளோயம் பேரன்கைமா வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்ட். ரனோக்லேசி இதுல வந்து பாத்தீங்கன்னா புளோயம் பேரன்கைமா இருக்காது. ஏன்னா இது ரனோக்லேசியை பொறுத்த வரைக்கும் ரெனைல்ஸ் ஆர்டர்ல வரக்கூடியது இல்லையா. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இந்த பக்கம் ரெனைல்ஸ் ஆர்டர்ல இருந்து இப்படி மாறும். ரெனைல்ஸ் ஆர்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மோனோகாட் ஃபார்ம் ஆயிட்டு போகும், இது பக்கம் வந்து டைகாட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிட்டு போகும். ஸோ இது இன்பிட்வீன். ஸோ இதுல வந்து என்ன இருக்காதுன்னா புளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தாலிட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசஸ். அடுத்தது ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுரப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது லாக்டிபரஸ் டிஷ்யூ, கிளாண்டுலார் டிஷ்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். லாக்டிபரஸ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இப்ப நம்மளுடைய பிளான்ட்ல ஏற்படும் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பிகள் இதுதான் வந்து லாக்டிபரஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த சுரக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஒன்னா மில்கி ப்ராடக்டா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணலாம், அல்லது வளவளப்பான இந்த மாதிரி பொருட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணலாம். லாட்டெக்ஸ் இஸ் a mixture of saccharide, starch granules, alkaloid minerals and waste material வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அசோசியேட் ஆயிருக்கும். ஸ்டார்ச் கிரானுல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா லாட்டெக்ஸ் என்ன டம்பிள் ஷேப் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படிங்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது லாட்டெக்ஸ். லாட்டெக்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்னா இப்ப எருக்கஞ்செடி பார்க்கிறோம். எருக்கஞ்செடியில இருந்து நமக்கு என்னது ஒரு பால் போன்ற பொருள் உருவாகுது அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா மற்ற அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகிட்ட இருந்து தன்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாக்டீரியா மற்ற பங்கஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்காக இதுல என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த லாட்டெக்ஸ் மாதிரி ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் லாட்டெக்ஸ் வெசல். இதை பொறுத்த வரைக்கும் லாட்டெக்ஸ் வெசல்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு தி டிசால்வ் ஆஃப் தி செல் வால் மெரிஸ்டெமேட்டிக் செல். சரிங்களா? இது வந்து எதனால உருவாகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது டிசால்வ் எது கரையுது அப்படின்னா மெரிஸ்டெமேட்டிக் செல்ஸ் கரையிறதுனால நமக்கு ஏற்படக்கூடியது. இசசின் சைட் ஒட்டிய காணப்படும் சீனோசைட்டிக் செல் பல நியூக்ளியஸ்களை கொண்ட அமைப்பு. எக்ஸாம்பிள் லாட்டெக்ஸ் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் இன் ஹெவியா பிரேசில்ஸ், ரப்பர், ஃபைக்கஸ், அப்புறம் பப்பாயா, ஆர்ச்சுமோன் மெக்சிகானா, பிரம்மத்தண்டு இந்த மாதிரி தாவரங்களை தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் போன்ற பொருட்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்னா சுரக்கும். அது ஆர்ஜுமோன்ல பாத்தீங்கன்னா இது சுரக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எல்லோ கலர்ல வந்து நமக்கு செக்ரிகேட் ஆகும். அதே மாதிரி ஹைலி டெவலப்டு லாட்டெக்ஸ் வெசல் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு அப்படின்னா பாப்பி, ஓபியம் பாப்பி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கசகசா. அது இது எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட கேப்சூல்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கேப்சூல். இந்த கேப்சூலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பிளேடு வச்சு கீறி விடுவாங்க. அப்படியே என்ன பண்ணுன்னா லைட்டா அப்படியே பால் மாதிரி படியும். இதெல்லாம் என்ன பண்றாங்க ஓபியம் பாப்பி, கசகசா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இது பண்றாங்க. இது ஒரு வகையான ட்ரக்ஸ் மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க.
பப்பாவர் சாமணிக்கரம். சரிங்களா? இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு பொருளுக்கு பேர் தான் மார்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து ஒரு வலி நிவாரணி மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. வலி நிவாரணி மார்பின். அதே மாதிரி நம்ம கேரிக்கா பப்பாயா இருக்கு இல்லைங்களா? இந்த பப்பாளி இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா பிஞ்சு, அதாவது ஒரு இளம் நெல்ல உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு கிரீன் கலர்ல டோட்டலா இருக்கும். அது அதே மாதிரி அதையும் நீங்க லைட்டா கீறி விட்டா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லேட்டக்ஸ் வரும். அதான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா பாப்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் ரப்பர், இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க நமக்கு, ஃபைகஸ் எலாஸ்டிகா அண்ட் பாரா ரப்பர். சரிங்களா? இந்தியன் ரப்பர்னா ஃபைகஸ் எலாஸ்டிகா, பாரா ரப்பர் அப்படின்னா ஹெவியர் பிரேஸ்லைன்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி தண்டு பகுதி இருக்குன்னா தண்டு பகுதியில வந்து இப்படி ஒரு கீரல் இப்படி வளையமா போடுவாங்க. இந்த இடத்துல சின்னதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி வந்து கட்டி விட்டுருவாங்க. இந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை கட்டி விட்டுருவாங்க. இந்த லேட்டக்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா இங்க ஸ்டோரேஜ் ஆகும். இதை வந்து பதப்படுத்தி, அதாவது காகுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கெட்டிப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அதுல வச்சு இந்த வல்கனைசிங் மெத்தட் மூலியமா வந்து நமக்கு ரப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுவிங்கம் வந்து எதுல தயாரிக்கிறாங்கன்னா ஆக்ரஸ் சப்போட்டா, சப்போட்டாவோட பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பிஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி லைட்டா எல்லாம் கீறி விட்டாங்கன்னா அப்படின்னா பால் மாதிரி வடியும். அந்த பொருள் தான் எடுத்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா பபுள் கம் தயாரிக்கிறாங்க. மோஸ்ட்லி லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கலாம். கலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டார்க் ப்ரௌனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்பாவர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது டார்க் ப்ரௌன். ஆர்ஜிமோன் மெக்சிகானா பிரம்மத்தண்டு, இதுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா எல்லோ கலர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நமக்கு பனானாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லேட்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கலர்லெஸ். லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா நான் ஆர்டிகுலேட்டட் லேட்டெக்ஸ் டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த இடத்துல சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு டியூப், அந்த டியூப்ல இருக்கக்கூடிய சின்ன துளைகள் டக்ட் மூலியமா தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதுவாங்க. இதே மாதிரி இதுல வந்து எப்படி இருக்குன்னா லாங் பிரான்ச்டு அண்ட் மல்டி நியூக்ளியஸ், பல நியூக்ளியஸ்களை கொண்ட ஒரு அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த நான் ஆர்டிகுலேட்டட்னா மட்டும் என்ன நோட் பண்ணிக்கங்க. நான் ஆர்டிகுலேட்டட் அப்படின்னா அது அந்த இது மாதிரி போகாதுன்னு நினைக்கிறேன், ஒரு வெயின்ஸ் மாதிரி போகாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆர்டிகுலர், அதாவது இணைப்புகள் அற்ற அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆர்டிகுலேட்டட்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இணைப்புகள் அற்ற. சரிங்களா? அந்த லேட்டெக்ஸ் டக்ட்ல வந்து நமக்கு உங்களுக்கு எந்த ஒரு இணைப்புமே நமக்கு இருக்காது. இது எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் லேட்டெக்ஸ் cell found in Calotropis superbia and Nerium. M. Colvin coined the petroplant term by the latex producing plant. ஏன்னா நமக்கு வந்து அந்த எருக்கஞ்செடி, அதே மாதிரி யூப்பர்பியா, நீரியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாதிரி லேட்டெக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பெட்ரோ பிளான்ட், ஒரு வகையான எரிபொருள் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது லேட்டெக்ஸ் வெசல் பொறுத்த வரைக்கும் லேட்டெக்ஸ் செல்ஸ் ஃபவுண்ட் இன் எ கார்டெக்ஸ். இது எந்த பகுதியிலேருந்து சுரக்குது அப்படின்னா இந்த கார்டெக்ஸ் பகுதியிலேருந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா சுரக்குது. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்ரோ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது அதுதான் மீனிங் நினைக்கிறேன். வேற என்ன மீனிங் வரும்? பெட்ரோ பிளான்ட்ஸ் எரிபொருளை தரக்கூடிய அந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலா வந்து இதுல சுரக்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோ பிளான் அப்படின்னால என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்களை கொண்ட லேட்டெக்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய தாவர இனங்களாமா. ஸோ இதுல சுரக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா
என்ன சுரக்குதுன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுரக்குது. இதோட லாக்டெக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்ரோலியம் மாதிரி ப்ராடக்ட் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிளாண்டுலார்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அங்க வந்து ஒரு சின்ன சுரப்பு திசு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும். இது வந்து யூனிசெல்லுலார். எதுல காணப்படுதுன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ். சரிங்களா? இதுல பொதுவா என்ன ஆசிட் இருக்குன்னா அந்த அரிப்பு தலை, இதான் வந்து பிச்சாவதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சாவதிங்கிறது அரிப்பு தலை. இது ஏதாவது அங்க தெரியாம ஆடு மாடு ஏதாவது கடிச்சிட்டாலோ அல்லது நம்ம கையில காலில் பட்டாலோ உடம்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது எந்த பகுதியில் இருக்குன்னா இலையோட மேல் பகுதியில காணப்படும். அடுத்தது மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கிளான்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா பிளான்ட் அரேஞ்ச் ஆயிருக்கு. கிளாண்டுலார் ஹேர்ஸ், அதே மாதிரி கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து டொபாக்கோல, பிளம்புக்கோல, அதே மாதிரி ட்ரெஸீரா, சன்டிவ் பிளான்ட், சூரிய பனித்துளி தாவரம், அதுல வந்து டைஜஸ்டிவ் ஜூஸா நமக்கு என்ன பண்ணுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்டர் கிளான்ஸ் அப்படின்னா தேன் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இஸ் ஃபவுண்ட் இன் ஃப்ளோரல் பார்ட்ஸ் மெயின்லி தலாமஸ். எந்த பகுதியில காணப்படும்னா தலாமஸ்ல காணப்படும். அதே மாதிரி எக்ஸெப்ஷன் பாசிஃப்ளாரோட மட்டும் உங்களுக்கு இந்த தேன் சுரப்பி அப்படிங்கிற அமைப்பு எங்க காணப்படுதுன்னா லீவ்ஸ்ல காணப்படுது. அடுத்து இன்டர்னல் கிளான்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இதுதான் வந்து இன்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பூச்சியை பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு சில தாவரங்களை காணப்படும். நெப்பந்தஸ் மாதிரி இருக்கக்கூடியது, யூட்டிக்ளோரியா, ட்ரெஸீரா, டயோனா. இப்போ உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நெப்பந்தஸ் இருக்கு அப்படின்னா இந்த நெப்பந்தஸ்ல என்ன பண்ணணும்னா உள்ள விழக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து சாப்பிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய என்சைமுக்கு என்ன பேருனா புரோட்டோலைட்டிக் என்சைம். இதுல வந்து அமைலைன், பெப்சின், ட்ரிப்சின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் காணப்படும். அந்த பூச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள விழுந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா டைஜஸ்டிவ் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணிக்கும் புரோட்டீனை வந்து எடுக்கும். ஏன்னா இது வளரக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. சரிங்களா? நைட்ரஜன் இல்லாததுனால அதோட பற்றாக்குறையை இது பண்றதுக்காக இது என்ன பண்ணுதுங்க, இது வந்து வளரக்கூடியது அசிடிக் சாயிலா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நைட்ரஜன் டிஃபிஷியன்சி வந்து குறைக்கிறதுக்காக இந்த பூச்சியை பிடிச்சு சாப்பிட்டு அதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா தனக்கு தேவையான நைட்ரஜனை எடுத்துக்கும். அதே மாதிரி ஆயில் கிளான்ஸ் இதை பார்த்துக்க மஸ்கஸ் செக்ரிகேட்டிங் கிளான்ஸ். இது வந்து வெத்தலையில இருக்கக்கூடியது. வெத்தலையோட இலையில காரச்சுவை. ஆயில் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் லெமன், ஆரஞ்சு. மோஸ்ட்லி ஆயில் கிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைசோஜீனஸ். பட் சன்ஃபிளவர் பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு சைசோஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லைசோஜீனஸ், சைசோஜீனஸ் டிஃபரன்சியேஷன் சொல்லியிருக்காங்களா? எழுதிருக்கீங்களா பாருங்க. லைசோ எழுதிருக்கீங்க இல்லையா? ஓகே, ரைட். செல் வால் டிசால்வ் ஆனா என்ன, உள்ள இருக்கக்கூடிய செல் டிசால்வ் ஆனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அது டிசால்வ் ஆகி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி ஏற்படும். அந்த குழிகள்ல தான் வந்து உங்களுக்கு மற்ற பொருள் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகும். அதே மாதிரி ஆயில் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேலடைல் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த துளைகளுக்கு பேரு ஆஸ்மோபோர். நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதோட தோலை அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்னா அதுல இருந்து அப்படியே ஒரு ஆயில் வரும். அது வந்து ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி யூகாலிப்டஸ் லீவ்ல இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணம், தைலம் அந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துறாங்க. மேக்சிமம் ரெசின் கிளான்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா பைனஸ்ல தான் இருக்கும். ஏன்னா பைனஸ்ல தான் வந்து அதிகப்படியான ஸ்டோரேஜ் வந்து அங்க இருக்கு. அதே மாதிரி ரெசின் டெக்டை பொறுத்த வரைக்கும் சைசோஜீனஸ் இன்கேவிட்டி. சரிங்களா? மேல இருக்கக்கூடிய அந்த செல் வால் டிசால்வ் ஆகிறதுனால உருவாகிறதா இருக்கும். கம் கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எதுல இருக்குன்னா அக்கேஷியா, கருவேல மரத்தை பொறுத்த வரைக்கும் கம் கிளான்ஸ். அதே மாதிரி ஹைடாதோட், இது நமக்கு கேட்டது. இது வந்து நமக்கு ஹைடாதோடுன்னு சொல்லக்கூடியது. இது கட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா இங்க இருக்குது இல்லைங்களா, இந்த செல்கள்ல வந்து இது பெரும்பாலும் நமக்கு வந்து தண்டு பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தண்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஹைடாதோடு பொறுத்த வரைக்கும் அப்ப இலையோட நுனி எங்க போனது அப்படின்னா லீஃபோடைய
இப்ப இந்த இலையோட நுனியில என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு வந்து பகல்ல வந்து இது எப்ப ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா லோ டெம்பரேச்சர் ப்ராசஸ் வரும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர். இப்ப ஒரு விடிய காலம் ஒரு மணி 2 மணி 3 மணி அந்த டைம் எல்லாம் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாயிரும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே புல்லுல, அதுவும் மெயினா கிராஸ் தான் நமக்கு தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல ஸ்டொமேட்டா தொங்கிரும். சரிங்களா? அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோவானதுனால வெளியிடக்கூடிய அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா எவாபரேட் ஆக முடியாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எச்சியல் மாதிரி என்ன பண்ணும், இந்த இலையோட நுனி பகுதியில இப்படி படர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா கட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணமான செல்களுக்கு பேர் தான் எபித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்கள். இது தக்காளி செடியெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே மேல அப்படியே தண்ணி படுற மாதிரி இருக்கும். பிஸ்டியா ஐகார்னியால வந்து இந்த மாதிரி சிஸ்டம் அரேஞ்ச் ஆகும். மெயின் இதுல கேட்டாங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து லோ டெம்பரேச்சர்னால ஏற்படக்கூடியது, மெயினா கிராஸ் ஃபேமிலியில. இது பியூர் வாட்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பியூர் வாட்டர் கிடையாது. சரிங்களா? இது வந்து நமக்கு கீழே இருந்து நம்ம வேர்ல இருந்து உரியும் போது மினரல்ஸ், அயன்ஸ், மற்ற கால்சியம், மற்ற எல்லா சப்ஸ்டன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கும். ஸோ இது வந்து வெளியே வரக்கூடிய இந்த எச்சில் போன்ற திரவம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் வாட்டர் கிடையாது. இது வந்து நாட் பியூர் வாட்டர். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம